ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேகி எக் நூடுல்ஸ் சூப்பரான ஒரு ரெசிபி. இப்போ இந்த மேகி எக் நூடுல்ஸை செய்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு அதில் 1.5 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அந்த ஆயிலில் நம்ம இப்போ 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டைக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். மேகி நூடுல்ஸ் கூட எக்கு சேர்த்து செய்கிறதுனால இந்த எக்கு மேகி நூடுல்ஸ் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். முட்டையை நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். முட்டையை பவுலில் மாற்றினதுக்கப்புறம் அதே பேன்லேயே 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா ஹீட்டாகி வந்த பிறகு பொடியாக கட் பண்ணி எடுத்து ஒரு 5 பூண்டு பல்லை சேர்த்து வதக்கிக்கலாம். பூண்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்த வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த வெங்காயத்து கூட சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்து வதக்கிக்கலாம். மஞ்சள் சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் மேகி மசாலாவை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நான் 2 பாக்கெட் மேகி சேர்க்குறதுனால 2 பாக்கெட் மேகி மசாலாவை சேர்த்துருக்குறேன். மேகி மசாலாவை சேர்த்தாச்சு. இப்போ நம்ம மேகியை சேர்த்துக்கலாம். மேகியை சேர்த்து லேசாக வெந்து வந்ததுக்கப்புறம் மசாலாவோட மேகி ஒன்று சேர்ற மாதிரி நல்லா பிரித்து விட்டுக்கலாம். மேகி வந்து மசாலாவோட ஒன்று சேர்ற மாதிரி நம்ம பிரித்து விட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்தெடுத்த முட்டையும் கொஞ்சமான மல்லி இலையும் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். முட்டையும் மேகியும் மசாலாவோட நல்லா ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க தண்ணி வற்றி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டு இறக்கிக்கலாம். குட்டீஸுகளுக்கு ரொம்ப பிடிச்சமான மேகி எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.